கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உபவாசத்தை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறார். கர்த்தருடைய வேத வசனம் உபவாசத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். உபவாசம் இருக்கும்போது நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் தான் பிரேயர். நம்ம ப்ரே பண்ணாம உபவாசம் இருப்பது உண்ணாவிரதம், விரதம் இருக்கிறது. அது இல்லை, அந்த ஜெபம் கேட்கப்படாது, அது உபவாசமே கிடையாது. நம்ம உண்மையா ஆண்டவரோட பாதத்துல சில மணி நேரங்களை செலவழிக்கணும், ஜெபிக்கணும். அப்படிதான் உபவாசம். அதே போல உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நாட்டுக்காக எஸ்தர் ராஜாத்தியும் மருதகாயும் உபவாசம் இருந்து ஜெயம் பெற்றாங்க, யூத மக்களை சரிப்படுத்துறதுக்கு, காப்பாத்துறதுக்கு. அதே போல ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிசாசு உபவாசம் இல்லாம போகாதுன்னு சொன்னாரு. ஆமா, விசுவாசம் திறத்தணும்னா, நாட்டை ஜெயிக்கணும்னா ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபிச்சு உபவாசம் இருக்கும். தானியேலின் ஜெபம் இருக்கு. அது போல இந்த மாதிரி உபவாச ஜெபம் முக்கியம். நாட்டை காப்பாத்த, நாட்டு மக்களை காப்பாத்த, அப்புறம் நம்மளை காப்பாத்திக்குள்ள, நம்மளுக்கு சாத்தான் சத்துருவின் கிரிகள் நம்மளை தொடாதபடி இருக்க நாம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உபவாசம் இருக்கு, வேதத்துல சொல்லுது. நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கேள்விப்படாதவங்களுக்கு நான் இதை சொல்றேன். நீங்க ஐசாயா 58:6-7 எடுத்துக்கோங்க. ஐசாயா 58:6-7 எடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும். அதை படிச்சீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தின் பிணைகளை நெகிழ்கிறதும், நெருக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலையை விடுக்கிறதும், சகல நுகத்தடியையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவரும் சிறுமையானவங்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இது யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? அவருக்கு உகந்த உபவாசம்னா அவருக்கு பிரியமான உபவாசம். என்னவா? கஷ்டத்துல இருக்கிறவங்க விடுதலை ஆக்கணும், துன்பத்துல இருக்கிறவங்கள விடுதலாக்கும், நெருக்கப்படுங்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், பசியா இருக்கிறவங்களுக்கு பசி கொடுக்கணும், பங்கி கொடுக்கணும். ஆமாங்க, ஏழைகளுக்கு ரோட்ல தெருவுல சாப்பாடு இல்லாம இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பசியா இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். ஆமா, எத்தனை வச்சிருக்கோம், கொடுக்க மனசு வருதா? வர்றதில்ல. இது சென்டிமெண்டல். இது அன்னைக்கு வாங்கினது, இன்னைக்கு வாங்கினது, கிழிஞ்சு போனா கூட அது எதுக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா எத்தனை பேர் ரோட்ல தெருவுல வஸ்திரம் இல்லாம குளிர்ல கஷ்டம், அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதான் இந்த வசனம் அதான் சொல்லுதுங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு, உன் மாம்சமான அவனுக்கு உன்னை ஒழிக்காமல் நீ அவனுக்கு என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? மாம்சமானவன் யாருங்க? கூட பிறந்தவங்க, சொந்த சகோதரங்க, நமக்கு தெரிஞ்ச சகோதரங்களுக்கு நீ என்ன செய்யணும்? அவன் கஷ்டப்படும் போது நீ ஒளிஞ்சு கூட, ஐயோ அவனுக்கு போக வேண்டாப்பா, ஏதாவது கடங்கப்பா, ஐயோ வேண்டாப்பா, அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு அவனுக்கு நீ மறைச்சுக்காத. உன்னால ஆன உதவிய உன் சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் செய்யுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம், உகந்த உபவாசம். இந்த வசனம் சொல்லுது, நீங்களே எடுத்து நல்ல நிதானமா படிச்சு பாருங்க. ஏசாயா 58:6-7. அக்கிரமத்துல இருக்கவங்க கட்டுகளை உடைக்கணும், நுகத்தடியில நெகிழணும், நெருக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், பசியா இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறவங்களோட தான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம். இப்ப தெரிஞ்சுச்சா? 2 வகையான உபவாசம். ஒண்ணு நமக்காக நம்ம ஜெபிச்சுக்கிறது, நாட்டுக்காக ஜெபிச்சுக்கிறது. இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தும் உபவாசத்தை நம்முடைய வாழ்நாளில் இன்றிருந்து செய்ய கற்றுக்கொள்வோம். சரியா? ஆண்டவரே, கிருபையுள்ள தேவனே, நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு உகந்த உபவாசத்தையும் செய்ய எங்களுக்கு கிருபைகளை தாங்க, நல்ல மனசாட்சி தந்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உங்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிற சுவாமி. ஆமென்.